السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمده حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلم صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متكبر. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தில் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றன. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன இத்தத்த ஷுரூரி இன்தல்லாஹி 12. அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக கணிக்கப்பட்டது என்று கூறுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்பட்ட மாதம் 12 என்பது அரபியிலே முஹர்ரம் சஃபர் என்று தொடர்வது மட்டுமல்ல, தமிழிலே சித்திரை வைகாசி என்று தொடர்வது, ஜனவரி பிப்ரவரி என்று ஆங்கிலத்தில் தொடர்கிறது. மொழி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா காலத்தை ஓர் ஆண்டை 12 மாதங்களாக பகுத்துள்ளான். ஆனால் நாட்களின் எண்ணி வித்தியாசம். ஆங்கில கணக்கில் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள், அரபிக் கணக்கிலே 360 நாட்கள், ஒரு 5 நாள் வித்தியாசம். ஆக ஆண்டு 365 60 என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதை அல்லாஹ் வேதத்திலே விளக்கி காட்டுகிறார். அந்த 12 மாதங்களை சொல்லிய பிறகு அடுத்து கூறுகிறான், அவற்றில் சில சங்கையான மாதம் என்று கூறுகிறார். சங்கையான மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்வது 3 மாதங்கள் அடுத்தடுத்து வந்துள்ளன. ஹஜ்ஜில் செய்வதற்கான மாதம், அதற்கு முந்தைய மாதம், ஹஜ்ஜில் தொடர்ந்து வருகிற பிந்தைய மாதம், துல்ஹஜ் எனப்படுகிற அந்த ஹஜ்ஜு மாதத்தினுடைய முற்பகுதியும் பிற்பகுதியும். துல்ஹஜ் ஹஜ்ஜிற்கு உரிய மாதம், அதற்கென்றே நிர்ணயிக்கப்பட்ட மாதம். அந்த ஹஜ்ஜிற்குரிய மாதத்தில் முற்பகுதி என்பது துல்கஅதா, பிற்பகுதி என்பது முஹர்ரம். ஆக இந்த 3 மாதங்களையும் ஷஹருல் ஹராம், சங்கையான மாதம் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். ஒரு மாதம் தனியாக வருது. 12 மாதத்தில் 4 மாதம் சங்கையான மாதம், ஷஹருல் ஹராம் எனப்படுகிற மகத்துவம் மிக்க மாதம் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். 4வது மாதம் ரமதானுக்கு முந்தின மாதத்திற்கு முந்தின மாதம், அதான் ரஜப். இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதம் என்றால், அறியாமை காலத்திலும் கூட அரபிகள் ஆயுதத்தை ஏந்த மாட்டார்கள், யுத்தத்தை அனுமதிக்க மாட்டார்கள். யுத்தம் என்பதே பொதுவாக இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னே தடை செய்யப்பட்ட மாதங்கள் இந்த 4 மாதங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் காணப்படுகிற எந்த போராக இருந்தாலும், உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 போர்க்களங்களில் நேரடியாக பங்கேற்றார். அவர்கள் முதல் போர்க்களம் பதில், அது ரமதானில் நடைபெற்றது. இஸ்லாமிய சரித்திரத்தின் முதல் போர்க்களம் பதில். அது நடந்த மாதம் நமக்கெல்லாம் தெரியும், புனித ரமதான். எனவே அந்த பதிலிருந்து தொடங்கி 27 போர்க்களங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக பங்கேற்றார்கள். 38 போர்க்களங்களுக்கு படைகளை அனுப்பி வைத்தார். இந்த 2 வகை போர்களில் எந்த போருமே இந்த சங்கையான 4 மாதத்தில் நடைபெற்றதில்லை. ஏன் நடைபெற்றதில்லை என்றால்,
அது குர்ஆனுடைய வெளிச்சத்திலும் கண்ணிய மாதம், குஃபாருடைய பார்வையிலும் அது கண்ணிய மாதமாக கருதப்பட்டதினால் எந்த போரும் எந்த யுத்தமும் நடைபெறும். எனவே இத்தகைய சிறப்புமிக்க முஹர்ரம் கால கணிப்பு எப்போது தொடங்கியது என்றால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஜனாதிபதி எனும் பொறுப்பில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்த கவர்னர்களுக்கு கடிதம் போடுவார். இந்த காலத்திலும் ஒன்றிய அரசு, அங்கே நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், அந்த குடியரசுத் தலைவர் அல்லது பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர்களுக்கு கவர்னர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதைப் போல அந்த காலத்திலே ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக தேர்ந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பஸ்ரா, கூஃபா எனப்படுகிற அரபு சாம்ராஜ்யத்துடைய பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்த மக்களுக்கு உத்தரவு ஜீவோ பிறப்பிப்பார்கள், அரசாணை பிறப்பிப்பார்கள். அந்த அரசாணை மக்களை வந்தவுடன் அதை பாதுகாத்து வைத்து செயல்படுவார்கள். ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கவர்னர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு அவ்வப்போது ஆணை பிறப்பிப்பீர்கள், அரசு உத்தரவு பிறப்பிப்பீர்கள். ஆனால் நீங்கள் பிறப்பித்த உத்தரவை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம். தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணும் போது புரட்டி பார்த்தால் எந்த உத்தரவு முந்தியது, எது பிந்தியது என்று எங்களுக்கு ஒரு குழப்பம். உதாரணமாக இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வந்து அடுத்த ஜீவோ அதை செய்யக்கூடாது. இப்ப எது முந்தியது எது பிந்தியது என்று காலம் கணிக்கப்படாத காரணத்தினால் அப்போது பிறை இல்லை. ஏனென்றால் பிறை வைத்தாலும் கூட உதாரணமா முஹர்ரம் சஃபர் என்று பிறை வைத்தாலும் எந்த வருடத்து உத்தரவிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் பிறப்பிக்கிற அரசாணை ஜீவோ அது எங்களை வந்தடையும் போது அதுக்கு ஒரு தேதி இட்டால் பொருத்தமாகிறது. எனவே நமக்கு ஒரு கால கணிப்பு வேண்டும். அதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை வைத்துத்தான் காலம் கணிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை எப்படி கணித்தார் தெரியுமா? கிபி 571 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. கிபின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு கிபி 571. அந்த வருஷம் 571 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிலிருந்து கணித்தார்கள். காலம் செல்ல செல்ல அது மக்களை விட்டு மறைந்தவுடன் நமக்கென்று ஒரு சிறப்பான கால கணிப்பு வேண்டும் என்று கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னர்கள் கோரிக்கை வைத்தார்கள். உடனே கவர்னர் அனைவரையும் திரட்டி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ற குடியரசு தலைவர் ஒரு மஷூரா ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தினுடைய விவாத பொருள் என்ன, அஜெண்டா என்ன, முஸ்லிம்களாகிய நம்முடைய ஆட்சி நிர்வாகத்தை கணிப்பதற்கு ஒரு கால கணிப்பு வேண்டும், நாள் காட்டி வேண்டும், காலங்காட்டி வேண்டும் என்று கலந்து ஆலோசனை. அப்போது எதை வைத்து காலம் கணிக்கலாம் என்றவுடன் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மண்ணுலகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தினார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இன்று பிறந்தார்களே அந்த பிறப்பை வைத்து காலத்தை கிடைக்கிறார். வேறு சிலர் சஹாபாக்கள் சொன்னார்கள், பிறந்ததை விட அவர்களை நாம் பிரிந்து விட்டோம், மறைந்து விட்டார் அல்லவா, அதை வைத்து காலம் கிடைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு கால கணிப்புக்கு பயன்படுத்தலாம், அல்லது ரசூலுல்லாஹ் மன்ன உலகத்தை விட்டு மறைந்த மரணம் வஃபாத்து அதை வைத்து கிடைக்கலாம். சிலர் சொன்னார்கள் அவர்கள் பிறந்ததை விட பிறந்த போது அப்துல்லாவுடைய மகனாக பிறந்தார்கள், ஆமினா தாயாருடைய மகனாக பிறந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலாக பிரகடனப்படுத்தப்பட்டால் அதுவல்லவா முக்கியம். அவர்கள் பிறந்ததை விட பிறந்து 40 வயது வரையிலும் அவர்களுக்கான முகவரி என்ன? சன்னப் அப்துல்லா மகனாக. ஆனா 40க்கு பிறகு அந்த முகவரி மாற்றம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முகவரி அவர்களுக்கு கிடைத்த நாள் அது முக்கியம் அல்லவா? அது எப்போது? ஆங்கில ஆண்டு 610 கிபி 610 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பிரகடனம் செய்தார்கள்.
அப்துல்லாவுடைய மகனாக அமைந்தது கிபி 571 ஏப்ரல் 21. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற பிரகடன கிபி 610 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பிரகடனம். எனவே அதை வைத்து காலம் கணிக்கலாம் என்று ஆளாளுக்கு கருத்துக்கள் சொன்னபோது 3 கருத்து முக்கிய கருத்து. ஒன்று ரசூலுல்லாவுடைய பிறப்பு, இன்னொன்று ரசூலுல்லாவுடைய பிரிவு, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது, மூன்றாவது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற பிரகடனம். இந்த 3ஐ வைத்து காலம் கணிக்கலாம் என்றவுடன் அதிலே சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, எல்லாவற்றை விட அவருடைய பிறப்பு, அவருடைய மறைவு, அவர்களுடைய நபித்துவம் எல்லாவற்றை விட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்களா பயணம், அந்த பயணம் அல்லவா சரித்திரத்திலே மாற்றி போடும். மக்காவுக்குள்ளே இஸ்லாத்தை மறைத்து விடலாம், மண்மூடை செய்து விடலாம், இஸ்லாத்தை கருவறுத்து விடலாம் என்று காஃபர்கள் கங்கணம் கட்டி போராடிய நேரத்தில் உலகமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் இல்லாத நாடுகளிலே கவிமணி சொன்னதை போல பாலைகளில், காடுகளில், பனிபடர்ந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில் சொல்நாட்டு நாயகனில் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் கருணை பெருங்குறையாய் வந்துதைத்த பெருமானே நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு நெஞ்சில் நிறுத்தி பாடும்போது அவருடைய லட்சியம் இஸ்லாம் உலகமெல்லாம் பரவிய காட்சி இப்படி சொன்னார்கள். பாலைகளில், காடுகளில், பனி படர்ந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில் சொல்நாட்டு நாயகன். அரபிக்கடல் ஓரத்திலே பிறந்த இஸ்லாம் அட்லாண்டிக் கடல் பக்கத்திலே இருக்கிறது, பசிபிக் கடல் ஓரத்திலே இருக்கிறது. எனவே உலகெல்லாம் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமாக அமைந்தது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத்துக்கு அந்த பயணம் அல்லவா இஸ்லாத்தை உலகெல்லாம் கொண்டு சென்றது. எனவே அதை வைத்து கணிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அதுதான் சரியான கருத்தென்று விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி காலக்கணிப்பு அமைந்தது. அந்த ஹிஜ்ரி அமைந்து இன்றைக்கு வருடம் என்ன? 1447. நேற்றைய லுஹர் 1446, நேற்றைய அசர் முடிய 1446, நேற்றைக்கு மகரிபு வாக்கு சொன்னவுடன் 1447 என்று புத்தாண்டு பிறந்தது. எனவே புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மவர்கள் முஸ்லிம்களாகிய நம்மிலே பெரும்பாலோருக்கு ஜனவரி புத்தாண்டு நினைவு நிற்கும். டிசம்பர் 31 வந்துவிட்டதென்றால் நாளைக்கு புது வருஷம், ஹேப்பி நியூ இயர் என்ற அடிப்படையிலே ஜனவரியின் முதல் நாள் புத்தாண்டாக அதை ஏற்றி நடத்துகிறார். அதே போல தமிழ் புத்தாண்டு 20 கருத்து ஒரு இயக்கம் கூறுகிறது சித்திரை 1 நாள் தமிழ் புத்தாண்டு. இல்லை, சித்திரை தை மாதம், தமிழர் ஆண்டு தை மாதம். எனவே பொங்கல் தினத்தினுடைய முதல் நாளாகிய தை மாத புத்தாண்டு. ஆக சித்திரை 1 புத்தாண்டோ அல்லது தை 1 புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை பற்றி எல்லோருடைய மனதிலும் எண்ணம் இருக்கிறது. ஜனவரியின் தொடக்கம், சித்திரையினது செய்தியின் தொடக்கம், நாளைக்கு வருகிறது புத்தாண்டு என்ற எண்ணம் மனதிற்குள்ளே ஊடுருவுவது. முஹர்ரம் பிறை 1 என்பது எத்தனை பேருக்கு நம்மிலே பலருக்கு வந்த சிந்தனையே கிடையாது. காலண்டர்களை காகிதத்தில் கிடைக்கும் போது இஸ்லாமிய புத்தாண்டு, அது அரபி புத்தாண்டு என்பது மட்டுமல்ல, இஸ்லாமிய புத்தாண்டு என்று கூட நினைக்கலாம். அப்படி ஹிஜ்ரி 1447 என்ற புத்தாண்டு நேற்றைக்கு மகரிபிலே தொடங்கி இப்போது முதல் நாள் இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக அமைவது பழநழுவி பாலில் விழுந்ததை போல சிறப்புக்கு மேல் சிறப்பாக அமைந்தது. என்றைக்காவது ஒரு நாள் புது வருடம் பிறக்கும். இந்த வருடம் வெள்ளிக்கிழமை அந்த புது வருடம் பிறந்தது. அல்லாஹ்விடம் நாம் கேட்போம், அல்லாஹும்ம பாரிக்கனா யா அல்லாஹ், இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வதா, எல்லா விதமான பலா முசீபத்திலிருந்து இந்த புத்தாண்டில் எங்களை காத்திடுவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்க நாம் கடமைப்பட்டோம். எனவே
இந்த புத்தாண்டுடைய வரலாற்றை புரிந்து கொண்டும், ஆனால் புத்தாண்டுடைய பிறப்பு பொலிவாக இருக்க வேண்டும், புது புது பொலிவோடு இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆனால் இது வர்றதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனால் ஆசுரா என்றால் அரசு விடுமுறை என்பதனால அதை நினைவுக்கிறேன். ஒரு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஒரு விடுமுறையை தர வேண்டும். தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு இதெல்லாம் அரசு விடுமுறை. அதே போல முஹர்ரம் புத்தாண்டு என்று பிறை 1க்கு விடுமுறை தராமல் பிறை 10க்கு விடுமுறை தருகிறார். முஹர்ரம் பண்டிகை என்று கால்நன்றில் தெரியும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஷியாக்கள் எனப்படுகிற ஒரு சாரா ஹுசைன் ரலியல்லாஹு மீது அளப்பரிய பற்று. அவர்கள் கர்பலா என்ற களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட நாள் முஹர்ரம் 10 என்பது நாள். அதை போக்கஸ் செய்து முகலாய மன்னர் ஆட்சி காலத்தில் அந்த முஹர்ரம் 10 அரசு விடுமுறை. அதாவது அக்பரிலிருந்து பாபரிலிருந்து தொடங்கி பாதுஷாவரில் 800 ஆண்டு காலம் முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டார்கள். அதில் முதல் ஆட்சி பாபர், கடைசி ஆட்சி பகதூர். ஆக இப்படி 1100 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த தியாகத்திலே அவருடைய மகத்தான மக்களாட்சி தத்துவத்திலே ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய அந்த ஷஹாதத்தில் வீர மரணம் எப்போது ஏற்பட்டது? அது முஹர்ரம் 10 என்பதனால் முஹர்ரம் பண்டிகை என்ற பெயரிலே அதை அரசு விடுமுறையாக அமைத்து பிறை 1க்கு பதிலாக அதை அமைத்து. உதாரணமா புத்தாண்டு என்று சொன்னால் ஜனவரி 1 தான். ஜனவரி 10 இருக்க முடியும்? தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை 1 அல்லது தை 1, அது 10 இருக்க முடியுமா? அதுபோல் அரபி புத்தாண்டு என்பது முஹர்ரம் 1 இன்றைக்கு. ஆனால் அரசு முஹர்ரம் ஆசுராவை இணைத்து கர்பலாவை இணைத்து 10ஆம் நாளாக அறிவித்து இன்று வருகிறது. அது அமல்படுத்தப்படுகிறது. அரசு விடுமுறை என்று ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உள்ள முகலாயர் ஆண்ட காலத்திலேயே அது அறிவிக்கப்பட்டு இன்று வருகிறது அரசு விடுமுறையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த புத்தாண்டு வந்திருக்கிறது. இதில் இடம்பெற்ற செய்திகள் முக்கியம். கர்பலா காட்சி, ஆஷூரா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து வரக்கூடிய சனி ஞாயிறு ஆகிய 2 நாளும் முஹர்ரம் ஆஷூராவுடைய நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை இது குறித்து கூறப்படும். முஹர்ரத்திலே ஆஷூரா எனப்படுகிற 10ஆம் நாள், தாசூரா எனப்படுகிற 9ஆம் நாள், 2 நாளும் ரமதான் மாதத்தில் நோன்பு இருப்பது சுன்னத்தாக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சுன்னத் என்றால் ரமதான் மாத நோன்பு மட்டும் கடமையாக்கப்படவில்லை என்றால் ஆஷுரா மாதத்து நோன்பு முஸ்லிம்கள் அனைவரும் மீது கட்டாய கடமையாக்கப்பட்டது. எனவே ரமதான் மாதம் 1 மாத நோன்பு இதை அடுத்த ரகத்திற்கு தள்ளியது. ரமதான் நோன்பு மட்டும் கடமையாக்கப்பட்டது. அது கடமையாவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நோன்புதான் முக்கிய கடமையாக கருதப்பட்டது. எனவே இந்த புதிய வருடத்தை வரவேற்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடம் உலகமாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் எங்களுக்கு அமையட்டும் என்று கோயில். ஒரு சாதாரணமான ஈது முபாரக் என்று சொல்வோம். என்ன அர்த்தம்? பெருநாள் வாழ்க்கை. ஆமம் முபாரக்னா புத்தாண்டு வாழ்க்கை. இவன் புத்தாண்டு வாழ்க்கை என்பது அதை சொல்ல வேண்டுமானால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது பாரக் அல்லாஹ் ஃபீ ஆமினா, நமது புத்தாண்டில் அல்லாஹ் பரக்கத்து. ஈது முபாரக் என்றால் பாரக் அல்லாஹ் ஃபீ ஈதினா, நம்முடைய பெருநாளில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்பதை காட்ட ஈது முபாரக். அதே போல ஆமின் முபாரக் என்றால் நமது புத்தாண்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக என்று அந்த பொருள் அமைந்துள்ளது. ஆக இப்படி பரக்கத்தான ஒரு மாதம், புத்தாண்டு மாதம் இப்போது வந்துவிட்டது. அதன் முதல் நாளில் நாம் சரிபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஹிஜ்ரி கால கணிப்பில் வரலாற்றை தெரிந்து கொண்டு எல்லாமல்ல அல்லாஹ்
கடந்த காலத்து வரலாற்றை தெரிகிற வாய்ப்பை நமக்கு அந்த அடிப்படையிலேயே நம்முடைய அமல்களை வகுத்துக் கொள்வோமாக. வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். ஆக முஹர்ரம் மாதம் முதல் நாள் இன்றைக்கு இஸ்லாமிய புத்தாண்டாக கணிக்கப்படுகிற காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹாவை போல ஆமன் தேதியில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் நமக்குள்ளே ஹேப்பி நியூ இயர் என்பது மற்ற மாதங்கள் அல்ல, அரபி மாதம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சரித்திரத்தோடு இணைந்த மாதம் முஹர்ரம். எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஆசிரா பற்றியுள்ள தகவலை அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய இந்த புத்தாண்டை பரக்கத்தான புத்தாண்டாக, பாக்கியம் மிகுந்த புத்தாண்டாக, பலாமசீலத்தை விட்டு அகன்று விடக்கூடிய புத்தாண்டாக, கவலைகள் கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய புத்தாண்டாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.